அந்த காலத்து பணக்கார வீடு, அதாவது மேல் வந்து கலையோட அம்மன் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க, இதுதான் கொக்குவில் இந்த கல்லூரி. பார்த்தீங்களாண்டா, காணிக்கு உரம் போட்டு கொண்டிருக்கணும் அவங்க ரெண்டாண்டு. கொக்குவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்தியாசாலை, சிந்தாமணி பிள்ளையார் கோயில், பாரதி சனசமூக நிலையம். அதாவது இது வந்து உயரப்புலம் பிள்ளையார் கோயில், ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின், உயரப்புலம் குணபாலன் வித்தியாசாலை, ஆனைக்கோட்டை. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் டிலக்ஷன். இன்றைக்கு நான் ஒரு பயணம் கொண்ட மேற்கொள்ள போகிறேன். அதாவது இன்றைக்கு நான் வழுக்கியாரிலிருந்து கொக்குவில் வரையான பயணம் உண்டு. அதாவது கொக்குவில் போகிற வழியில் நவாலி, ஆனைக்கோட்டை, கொக்குவில், அதாவது 3 இடம்ப காட்ட போகிறேன். வளமையாகவே ஊர் சுற்றுவதான வழக்கம். சரி, நாங்கள் இன்றைய காணொலிக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு உங்களோட ஆதரவை தாங்க. நான் வந்து வழுக்கியார் பாருங்க, தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அது அங்கால ஒரு சுடுகாடு இருக்குது. அதாவது வழுக்கியார் இந்து மயானம் போகிற வழியில் காட்டுவேன் உங்களுக்கு. இங்காலையும் பாருங்க, ஃபுல்லாகவே தோட்டம் தான் செஞ்சிருக்கணும். அதாவது விவசாய காணி. தான் வழுக்கியார் இந்து மயானம். இப்படியே வேறுங்க, நல்ல வயல்கரை ஓரமாக ஒரு மயானம் இருக்குது. ரெண்டாவது தெரியும், வெள்ளத்துக்குள்ள தான் இருக்குது நெல் எல்லாமே. நேற்று சரியான மழை இரவு. இரவு கொஞ்சம் மழையால் பாருங்க எப்படி வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குண்டு. கிணத்தக்கானையில் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்தால் பாருங்க. இங்கே பாருங்க, கிணறு மூடி இருக்குது. தண்ணிக்குள்ள ஒரு கிணறு மூழ்கிற நிலைமையில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நவாலிக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து கலையோட அம்மன் கோயிலை பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, முன்னுக்கு போட்டிருக்கணும் கலையோட அம்மன் ஆலயம். இதால் தான் போகிறது. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். உள்ளே போகணும் கோயிலுக்கு. இன்னும் பார்த்தீங்களாண்டா, காணிக்கு உரம் போட்டு கொண்டிருக்கணும் அவங்க 2 அண்ணாக்கள். இப்போ வந்து கலையோட அம்மன் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் கோயில். நீங்கள் 2 கோயில் இருக்குது பாருங்க. இதில் வந்து சிவன், பிள்ளையார், உமாதேவி 3 பேர்ட்ட படம் போட்ட ஒரு கோயில் இருக்குது. அதாவது கலையோட எம்பதி நாகலிங்கேஸ்வரர் தேவஸ்தானம். இப்படியே இங்கே வந்தால் இங்கேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கிட்ட போய் காட்டுறேன். இங்கே தான் கோயில் இருக்குது. இதில் ஒரு வைரவர் கோயில் இருக்குது பாருங்க. இதில் ஒரு வைரவர் கோயில் இருக்குது. இதுதான் போல் கலையோட அம்மன் கோயில்னு நினைக்கிறேன். நான் வந்ததில்லை பெருசாக. ஒரு அம்மன் தான் இருக்கிற அதில். சரி, நாங்கள் திரும்பலாம். இங்கே பாருங்கள், கலையோட அம்மன் கோயில் தெரியுது அங்கே. நான் இப்போ வந்துட்டேன் வழியில், கோயிலுக்கு வழியில். சரி வாங்க போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் வெள்ளம்தான். போகிற வழியில் ஒரு ஸ்கூல் ஒன்று வருது, யா நவாலி மகா வித்தியாலயம். யாராச்சும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தா ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். இப்படி நாங்கள் வீடியோ தொடரலாம். பிள்ளையார் கோயில் ஒன்று வருது பாருங்க, சிந்தாமணி பிள்ளையார் கோயில். நவாலியில் இருக்கிற சிந்தாமணி பிள்ளையார் கோயில். நாங்கள் போகலாம். இப்படி நேரம் கிணறு ஒன்று இருக்குது பாருங்க, தண்ணி அள்ளி குடிக்கிற கிணறு உண்டு. ஞாயிற்றுக்கிழமைன்றதில் பெரும்பாலான கடையெல்லாம் பூட்டி இருக்குது. பாரதி ஸ்டோர்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நவாலி சென்ட் பேட்ரிக்ஸ் ஸ்கூல் இருக்குது. சென்ட் பீட்டர்ஸ். இதுக்குள்ளேயும் ஒரு கோயில் இருக்குது, நவாலி அந்திரான் முருகமூர்த்தி கோயில்.
இதில் ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் நவாலியில் தான் நிற்கிறோம். நவாலி தாண்டி போகலை. எப்படியும் இந்த வீடியோ உங்களுக்கு குறைஞ்ச ஒரு 30 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும். இது பாருங்க, இங்கே ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஆனைக்கோட்டைக்கு வந்துட்டோம். அதாவது ஆனைக்கோட்டையில் இருக்கிற மூத்தனார் கோயில், அதாவது மூத்த நாயனார் கோயில்னு சொல்கிறார்கள். கோயிலுக்குள்ளே பூஜை நடக்குது போல். இதுதான் கோயில் முன்பக்க தோற்றம். இதில் போகிற வழியில் ஒரு ஸ்கூல் ஒன்று வருது. ஜே பாலசுப்ரமணியம் வித்தியாலயம், அதாவது ஜே பாலசுப்ரமணிய வித்தியாலயம். இந்த உங்களுக்கு ஆனைக்கோட்டையில் இருக்கிற ஃபேமஸான வடக்கடை உண்டு, ஸ்ரீமுருகன் கபே. இங்கே வந்து நாங்கள் வந்து வடை தான் இங்கே அதிகமாக வாங்குறதால வடக்கடைன்னு சொல்கிறனால அது ஒரு சாப்பாட்டு கடை. அந்த கடையில் இருக்க வடை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அதை வடக்கடையிலே சொல்ல தொடங்கிட்டாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் பறிச்சோடி தான் இருக்குதுண்டா. 1-2 கடை திறந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைன்றதுல கடை கொஞ்சம் பூட்டியும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஆனைக்கோட்டை சந்திக்கு வந்துட்டோம். இதுதான் ஆனைக்கோட்டை சந்தி. பார்த்தீங்கன்னா நாங்கள் கொக்குயில் போக போகிறோம். அதால் இங்கே இடப்பக்கம் திரும்ப போகிறோம். இதில் ஒரு சரவணன் கட்டிட பொருட்கள் விற்பனை நிலையப்பட்டிருக்குது. நாங்கள் இப்போ கொக்குவில் போகிறதால கொக்குவில் ரோட்டுக்கு திரும்ப போகிறோம். இது ஒரு கர்ணபிரான் பிள்ளையார் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பெரிய ஒரு ஆலமரத்துக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது வந்து வைரவர் கோயில். இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு யாட் ஒன்று இருக்குது. வேறு வழியில் பாரதி சனசமூக நிலையம், அதாவது ஒரு வாசிக சாலை இருக்குது இங்கே ஆனைக்கோட்டை. ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. இன்னும் கட்டி கொண்டு தான் இருக்கணும். ஒரு மாடி முடிச்சுட்டுனா இன்னும் 3-4 இந்த 2 மாடி இன்னும் கட்டையில் பாருங்க. மேலே எல்லாம் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கு அந்த வீட்டை. இதுக்குள்ள ஒரு சர்ச் இருக்குது. பழைய காலத்து கதவுகள் நிலைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது பாருங்க. உயரப்புலம் கிட்ட போய் காட்டுறேன். உயரப்புலம் குணபாலன் வித்தியாசாலை ஆனைக்கோட்டை. அதோட ஒரு கோயிலும் இருக்குது இங்கே. அந்த கோயிலை முன்னாடி கொண்டு காட்டுறேன். இதுவும் ஒரு பிள்ளையார் கோயில் தான். ஐயா, இது என்ன பிள்ளையார் கோயில்? உயரப்புலம் பிள்ளையார் கோயிலா? ஓகே ஓகே. இது வந்து உயரப்புலம் பிள்ளையார் கோயில். அப்படியே வெளியில் வருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பழைய காலத்து கட்டிடம், அதாவது நாச்சாதர வீடு ஒன்று இருக்குது. பாருங்க, ஒரு பெரிய ஒரு கட்டடம் இருக்குது. இங்கே வந்து ஒரு சிறுவர் பாடசாலை இருக்குது.
அதாவது கொக்குவில் மேற்கு சிசி தாக்கா பாடசாலை, அதாவது சிறுவர் பாடசாலை. இப்படியே இங்கால போனால் இதில் கொக்குவில் மேற்கு சனசமூக நிலைய சுப்பிரமணியம் மாலதி முன்பள்ளி, அதாவது சிறுவர் பாடசாலை முன்பள்ளி இருக்குது. நீதிராசா வீதி என்று வீதி போகுது. நாகலிங்கம் வீதி. இப்போ நான் வந்து கொக்குவில் மெயின் ரோட்டுக்கு வந்து ஏறிட்டேன். இது கொஞ்சம் பயங்கரமான இடம் தான், ஏன்னா ஆக்சிடென்ட் கூட நடக்கிற இடம். நான் வந்து மெயின் ரோட்டில் ஏறி போய் கொண்டிருக்கேன். அதாவது இங்கே வந்து இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன்டா, குளியாப்பட்டி சந்தி இந்த இடத்துல பேர். அதாவது இது ஒரு சந்தை ஒன்று வேறு பாருங்க காட்டுறேன். இது வந்து கொக்குவில் மீன் சந்தை, மரக்கறி சந்தை எல்லாமே இருக்குங்க. பாலடைஞ்ச நிலைமையில் கொஞ்சம் கட்டுறங்கள் இருக்கு, அதாவது பண்டைய காலத்து கட்டுறங்கள். அதுவும் அந்த காலத்து பணக்கார வீடு, அதாவது மேல் மாடி கட்டுறது இருக்கிற வீடு பாருங்க. இப்போ வந்து கொக்குவில் இந்து கல்லூரி விளையாட்டு மைதானத்துக்கு போகிற வாசல் அடியில் நிற்கிறோம். இப்படியே வாங்க கொக்குவில் இந்து கல்லூரி முன்பக்க வாசலுக்கு போவோம். ஒரு கோயிலோடு தான் இந்த கொக்குவில் இந்து காலேஜ் இருக்குது. நோ என்ட்ரி போட்டுருக்கேன் பாருங்க. ஸோ உள்ள போகலாது இப்படியே பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் கொக்குவில் இந்து கல்லூரி. எக்ஸாம் நடக்குது போல், அதால் நோ என்ட்ரி போட்டிருக்கேன். நாங்கள் திரும்புவோம். இல்லையே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கோயிலை காட்டலாம்டா, நோ என்ட்ரி என்று போட்டிருக்கணும். வேண்டா நாளைக்கு சூரன் போடுறானே, இது முருகன் கோயில்னு நினைக்கிறேன். சூரன்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கு ஏற்ற போயினா பாருங்கள், ரெடியாக இருக்குது. தலையை மட்டும்தான் காணையில், தலை நாளைக்கு தான் கொழுவினோம் போல். இந்த கோயிலுடைய பேர் வந்து திருவாகர சிவசுப்பிரமணிய கோயில்னு சொல்லியிருக்கணும். இதுவாங்க போ. சரி வாங்க நாங்கள் போகலாம். அங்கால வந்து இடப்பக்கம் இருக்கிற ரோட்டால் திரும்ப போகிறோம். இதுவும் கொக்குவில் ரோட் தான். இந்த லேனுக்கு பேர் ஒன்றும் போட இல்லை. இது கொக்குவில் ஹிந்து பிரைமரி இங்கே இருக்குது பாருங்க. இது வந்து கொக்குவில் ஹிந்து பிரைமரி. இது கொக்குவில் ஹிந்து காலேஜின் முன்பக்கம். பார்த்தீங்கன்னா கொக்குவில் ஹிந்து காலேஜ் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இல்லை, அது ஒரு பெரிய பள்ளிக்கூடம். எத்தனை பக்கத்தில் பார்த்தாலும் வாசலாக போட்டிருக்கேன் கொக்குவில் ஹிந்து காலேஜ், கொக்குவில் ஹிந்து காலேஜ் அப்படி. கல்லூரி வீதி. இங்கேயும் இருக்கு பாருங்க, கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை. இது வந்து தரம் 1 தொடக்கம் 5 இருக்க வேணும். பார்த்தீங்களா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது வந்து பிள்ளையார் கோயில் போல். அதோட ஒரு மணி ஒன்று இருக்குது பாருங்க, அந்த காலத்தில் செஞ்ச மணி ஒன்று இருக்குது. இப்படி நாங்கள் போகலாம் நேரம். நாங்கள் வந்து கொக்குவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட வந்துட்டோம். இதுங்க அது ஒரு மேலே மாதிரி எடுத்து பாருங்க.
வந்து கொக்குவில் பொது நூலகம். வாங்க போகலாம். இந்த கொக்குவில்லில் இருக்கிற யூனிவர்சிட்டி, அதாவது மருத்துவத்துறை யூனிவர்சிட்டி, ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின், அதாவது டாக்டருக்கு படிக்கணும் வண்டா இங்கே தான் வந்து படிக்கணும். இதில் ஒரு வைரவர் கோயில் இருக்குது. அது கோணவாலை வைரவர் ஒழுங்கை, கோணாவளை வைரவர் ஒழுங்கை, அதாவது இது கோணாவளை வைரவர் கோயில். இதுதான் அந்த வைரவர் கோயில். இதுக்குள்ள இந்த பூஜை நடக்கும் போது போல எல்லாம் தயார் செஞ்சு கொண்டிருக்கணும். சத்தமாக இருக்குது. சரி, நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கோயிலுக்கு போக போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். நிற்கிற இடம் வந்து நல்லூர் பிரதேச சபை, அதாவது நல்லூர் பிரதேச சபை போகிற ரோட்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்ப்போம். வந்து நல்லூர் பிரதேச சபை தலைமை அலுவலகம். இப்படியே நாங்கள் அந்த வழியால் போய் வீடுகளுக்கு வலிக்கிடுவோம். வந்து கொக்குவேல் ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்தியாலயம் அந்த ஸ்கூலுக்கிட்ட வந்துட்டேன். சரி, வாங்க போய் அந்த ஸ்கூலில் பார்க்கலாம். பார்த்தீங்களாண்டா போகிற வழியில் அழகழகான வீடெல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய அழகான வீடு இருக்குது. இந்த கடை இருக்குது. மணியகாரன் வீதி. இது ராமகிருஷ்ணா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 100 மீட்டராக. அதுவும் இந்த ஒழுங்கைக்கெல்லாம் போகணும். கொக்குவில் ராமகிருஷ்ணா பாடசாலை ஒழுங்கை, இந்த ஒழுங்கைக்காக இருக்கான் ஸ்கூல். வந்துட்டோம் கொக்குவில் ராமகிருஷ்ணா ஸ்கூல். கொக்குவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்தியாசாலை பாருங்க. இவர்தான் போல் ராமகிருஷ்ணா. யாராச்சும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போடுங்க. அப்படியே வீடியோ தொடர்வோம். பார்த்தீங்கன்னாண்டா போகிற வழியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு வித்தியாசமான டிசைனில் கட்டப்பட்ட வீடு ஒன்று. பார்த்தீங்கன்னாண்டா ஒரு முருகன் கோயிலுக்கிட்ட வந்துட்டான். நாளைக்கு சூரன் போடுறானே, எங்கள் சூரனில் அமைச்சு தயார் பண்ணி வச்சிருக்கணும். இந்த பேர் வந்து மார்த்தனை முருகன் கோயில், அதாவது கொக்குவில் இருக்கிற ஒரு முருகன் கோயில். பாருங்க, சூரன் வச்சிருக்கணும் உள்ள பாருங்க. நாளைக்கு சூரன் போர். சரி, நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு வந்தோன்ருக்கோம். இப்போ வந்து ஒரு மாதிரி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி மட்டும், அதாவது வழக்கியாத்துலேருந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி மட்டும் போயிட்டு வந்து திரும்பவும் வந்து சைக்கிள்லேயே போய்கொண்டிருக்கோம். அதாவது இன்றைக்கு கொக்குவில் ஒரு மாதிரி சுற்றி பார்த்தாச்சு. கொக்குவில் தான் இன்றைக்கு மெயின் டார்கெட். கொக்குவில் ஒரு மாதிரி சுற்றி முடிச்சாச்சு. வீடியோ வெறும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக ஆனால் கொக்குவில் பார்க்காத நிறைய இருக்குது. நாங்கள் எங்களால் போகக்கூடிய அளவுக்கு தூச்சிக்கிற வண்டியில் கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணி வீடியோ எடுத்துருக்கோம். பாருங்கள், மறக்காமல் உங்களோட இடங்கள் இருந்தால், உங்களோட வீடுகள் இருந்தால், உங்களுக்கு தெரிஞ்சாக்கிற இடங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தாங்க. டாடா பாய்.